இந்த தீப்பெட்டியோட விலை வந்து ரூ. 2 ரூபாய்க்கு இந்த தீப்பெட்டி விற்கக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தீப்பெட்டி வந்து 5 ரூபாய்க்கு விற்கணும்னு நான் சொல்லுவேன். 5 ரூபாய்க்கு விற்று இந்த தீப்பெட்டி தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, இந்த அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் 2 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விற்றா தான் மக்கள் வாங்குவாங்க, 5 ரூபாய்க்கு விற்றா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலமையில் இப்போ இல்லை. 5 ரூபாங்கிறது மிக குறைந்த போதே. அப்போ ஒரு தீப்பெட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு தயாரிப்பு. இதை போய் 2 ரூபாய்க்கு விற்கிறது விற்றுட்டு மக்களை பற்றி படுற இந்த முதலாளிகள்கிட்ட நான் சொல்கிறேன், அந்த தீப்பெட்டி தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நிறைவாக சம்பளம் கொடுத்து அதன் பிறகு மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. அந்த தொழிலாளர்களுக்கு வருமானத்தை குறைச்சிக்கிட்டு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை குறைச்சி தான் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இந்த தீப்பெட்டியெல்லாம் நீங்கள் 2 ரூபாய்க்கு விற்கிறத விட 5 ரூபாய்க்கு விற்கணும். அதில் இப்போ எக்ஸ்ட்ரா 3 ரூபா வச்சு நீங்கள் விற்கிறீங்க. இப்போ விற்கிறது 2 ரூபா அப்படின்னா 3 ரூபா அதிகமாக வச்சு விற்கும்போது, அப்போ அந்த 3 ரூபாயில் என்ன பண்ணணுன்னா, அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை நிறைவாக கொடுங்க, நிறைய கொடுங்க, நல்ல திருப்தியான வகையில் கொடுங்க. இதனால் ஒன்றும் குறைஞ்சி போய்டு. ஒரு உழைப்புங்கும் போது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், நமக்கு விலை குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தயாரிப்பு அதை உற்பத்தி செய்கிற தொழிலாளர்களை பற்றி கவலைப்படணும். யாராவது உங்களுக்கு ஒரு பொருளை 10 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை சந்தோஷமாக வாங்குறத காட்டிலும் அதற்கு உரிய ஒரு 10 ரூபா கொடுக்கலாம் நியாயமாக அப்படின்னா, அந்த 10 ரூபாய் நீங்கள் கொடுக்க பழகணும். அதே நேரத்தில் 10 ரூபா பொருளை ஒருத்தர் உங்கள்கிட்ட 20 ரூபாய்க்கு விற்க முயற்சி செய்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடாது. அது மாதிரி எப்படி ஒரு பொருளை அதிக விலைக்கு, அதாவது நியாயமான விலையிலேருந்து அதிக விலைக்கும் விற்கிறாங்க அப்படின்னா அதையும் வாங்கக்கூடாது. குறைவான விலைக்கு விற்றாலும் அதையும் நீங்கள் வாங்கக்கூடாது. நியாயமான விலை என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு தீப்பெட்டியை 2 ரூபாய்க்கு தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. 5 ரூபாய்க்கு வாங்கி மீதமுள்ள அந்த 2 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அந்த 3 ரூபாயை தொழிலாளர்களுக்கு நிறைவாக சம்பளம் கொடுக்கலாம். அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும்.